அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். தற்போது காட்சி ஊடகங்களில் குறிப்பாக யூடியூப் சேனல்கள்லாம் அதிகமான பேச்சு எதை பற்றினா கேபிஒய் பாலா எல்லாருக்கும் செய்யும் உதவிகள் நியாயமானதா, அவருக்கு எங்கேயோ வெளிநாட்டிலேருந்து வருது, அந்நிய கைக்கூலி, இவருக்கு எப்படி இவ்வளோ காசு வரும், இப்படியாக பல வகையிலும் பேசிட்டு வராங்க. இதில் என்னென்னா கேபிஒய் பாலா இப்போ செய்யலை, நமக்கு இப்போ கொஞ்ச நாள் ரொம்ப காலமாக ஒரு 2-3 வருஷத்துக்கு கூடவே இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய செய்கிறார். அதாவது அவரால் முடிஞ்சதை செய்கிறாரு, இல்லை வேறு வழியில் செய்கிறாரான்னு தெரியல. ஆனால் அவர் செய்கிறது எதுவும் சட்டத்துக்கு புறம்பானதோ செய்யக்கூடாததோ அல்ல. இவ்வளோ நாள் அவரை பற்றி யாரும் பேசல. ஆனால் இப்போ எல்லாருமே பேசுகிறது பாலாவுக்கு எங்கேருந்து காசு வருது, அவர் ஒரு அந்நிய கைக்கூலி, ஆஸ்பத்திரி கட்டுறாரு, இவ்வளோ பணம் எவ்வளோ வந்துச்சு, அவர் வீட்டு பக்கத்தில் ஒரு கிளினிக்கு அமுதவானோட இடத்தோட சேர்த்து கட்டுறாருங்கிறாங்க. ஆனால் எல்லா யூடியூப்லேயும் பார்த்தாலும் ஒவ்வொரு விதமாக பேசுகிறாங்க. ஆனால் எல்லாருமே பாலாவை குற்றப்படுத்தியே பேசுகிறாங்க. இன்றைக்கு ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேன், பாலாவால் உதவி பெற்ற ஒருத்தர்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. அவர் பாலா மனுஷனே இல்லை, எனக்கு தெய்வம் அப்படிங்கிறாரு. ஆக அவர் செய்கிறாரு, அது உரியவங்களுக்கு போய் சேருது. இதில் இவங்களுக்கு ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா, அவர் வீடியோ எடுத்து போடுறாரு. வீடியோ எடுத்து போட்டால் என்ன தப்பு? நிச்சயமாக ஒருத்தர் செய்கிறத பார்த்து என்ன ஒருத்தர் செய்வாங்க. அதாவது வாழ்ந்தாலும் பேசும் வீழ்ந்தாலும் பேசும் வையகம் இதுதானடான்னாங்க. ஆனால் இன்றைக்கி நல்லது செஞ்சாலும் ஏசும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது எல்லாமே ஏதோ ஒரு புள்ளியிலேருந்து ஆரம்பிக்க, அந்த புள்ளி எதுன்னு தெரில. உமாபதி சொல்கிறாரே ஒழிய அவர் சொன்ன பிறகு தான் இதெல்லாம் தெரியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. ரெண்டாவது, ஆம்புலன்ஸை பற்றி சொல்கிறாங்க, அதை செய்யலை இதை செய்யலைங்கிறாங்க. ஆனால் உதவி வாங்கின யாரும் பாலா எங்களை ஏமாற்றிட்டாரு, சும்மா ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டாரு, இப்போ ஒன்றும் தரல அப்படின்னு யாருமே இது பண்ணலை. முடிஞ்ச வரைக்கும் அவருக்கு இதை செய்கிறார். ஏன்னா அவர் கூட போன ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் பேசுகிறாங்க. ஒரு நிகழ்ச்சிக்கு போனால் அவருக்கு 10,000-10,000 கிடைச்சா அந்த இடத்துல 5,000-மோ 10,000-மோ அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடுறாரு அப்படிங்கிறாங்க. நிறையா பிள்ளைகளை படிக்க வைக்கிறாராம், உதவிகள் செய்கிறாரு, பெரியவங்களுக்கு செய்கிறாரு, சின்னவங்களுக்கு செய்கிறாரு. இந்த பிந்து கோசுங்கிற அம்மாலாம் முடியாமல் கிடக்கையில் வீட்டில் போய் காசு கொடுத்துட்டு வந்தாருன்னு சைக்கிளாக அவங்க இது போட்டிருந்தாங்க. இப்படி தெரிஞ்ச ஆளுகளுக்கும் செய்கிறாரு, தெரியாத ஆளுகளுக்கும் செய்கிறாரு. ஆனால் என்ன, அவர் எல்லாத்தையுமே பதிவு பண்ணுறார். அதுதான் இப்போ இவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக என்னன்னு தெரில. இது நடக்கிறது தப்பாக இருந்தால் அரசாங்க நடவடிக்கை எடுக்கலாம், கண்டிப்பாக காவல்துறை இருக்குது. அதே மாதிரி அவர் கொடுக்குற ஆம்புலன்ஸ்லாம் போலிங்கிறாங்க, ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்குது, அதுக்குரிய காவல்துறை, போக்குவரத்து காவல்துறை இருக்குது, அதெல்லாம் அவங்க செய்வாங்க. ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் ஏன் பாலாவு மேலே இவ்வளவு வன்மம் அப்படின்னு தெரியல. ஆனால் இந்த பேசுகிற யாருமே இது வரைக்கும் யாருக்கு எதுவும் செஞ்சாங்களான்னு தெரில. இந்த கூல் சுரேஷ்லாம் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. சும்மா ஒவ்வொரு படத்துக்கும் அதுக்கு போய் ப்ரொமோஷன் போய் காசு சம்பாதிச்சுக்கிட்டு இருந்த ஒரு ஆள் இன்றைக்கி ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிறார். ஆனால் அவர் இது வரைக்கும் யாருக்காவது ஏதாவது உதவி செஞ்சுருப்பாரு. ஆனால் செஞ்சேங்க, செஞ்சால் நிச்சயமாக யாராவது ஒருத்தர் சொல்லிடுவாங்க, எழுதிடுவாங்க. அந்த காலத்தை மாதிரி வெளியே தெரியாமலாம் எதுவும் செய்ய முடியாது. அதே நேரத்தில் பாலாட்ட தப்பு இருக்கா இல்லையாங்கிறத கண்டிப்பாக அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும், நம்ம முடிவு பண்ண முடியாது. ஏன்னா அவர் உறுதியாக சொல்கிறாரு, நான் எனக்கு வர்ற சம்பளத்தில் தான் செய்கிறேன் அப்படிங்கிறார். இந்த லண்டனில் இருந்தெல்லாம் ஒருத்தர் பேட்டி போட்டுருந்தார். அவர் எப்படி வெளிநாடுகள் போனால் எத்தனை ப்ரோக்ராம் பண்ணுறாரு, எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தார். அதாவது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுறாங்க, அவ்வளோ சம்பாத்தியம் பண்ணுறாங்க, அதில் உதவி செய்கிறாங்க. அதாவது எப்படின்னா, புகழ்ங்கிறது ஒரு போதை, அதில் இதுவும் அடங்கும். நம்ம அடுத்தவங்களுக்கு ஒரு உதவி செய்கிறோம், நம்மளை பாராட்டுறாங்கன்னா நிச்சயமாக நம்ம அடுத்து நிறைய செய்யணும் போல தோணும். கண்டிப்பாக நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதனால் இந்த பாலாவை பற்றி வீடியோ போடுறவங்க, கமெண்ட் போடுறவங்க நிச்சயமாக யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு 10 ரூபாய்க்காவது செஞ்சுட்டு அவங்க இது பண்ணால் பரவாயில்ல. அப்படியாவது ஒரு வகையில் மக்களுக்கு நல்லது நடக்கட்டுமே. எதுக்கெடுத்தாலும் கூட சொல்கிறது, எனக்கெல்லாம் உண்மையிலேயே பாலாவோட காமெடிலாம் சுத்தமாக பிடிக்காது. கொஞ்சம் அதிகமாக பேசுகிற மாதிரி தெரியும். ஆனால் அவரோட இந்த
கொடைத்தன்மை பார்த்த பிறகு தான் நான் பாலாவோட ரசிகராக மாறினேன். அதுக்காக வீடியோ எப்பவும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதில்ல. ஒரு நல்ல மனுஷன் அப்படிங்கிற ஒரு இதை நான் மனசில் பதிச்சுக்கிட்டேன். அப்படி இருக்கிறப்போ இதே மாதிரி பலரும் பாராட்டுறாங்க. அவரை பற்றி யாருக்கு வீடியோ போட்டாலும் அவருக்கு அதிகமான ஆதரவான கருத்துக்கள் தான் இருக்குது. எதிர்ப்பான கருத்துக்கள் ஒரு சிலர் மட்டும்தான். பாலா இது பண்ண போகிறான், அப்படி பண்ண போகிறான், இப்படி பண்ண போகிறான், மாட்ட போகிறான். மாட்டட்டும், தப்பு செஞ்சால் யாருனாலும் மாட்டட்டும். ஆனால் அதை ஒன்று மட்டுமே வச்சுக்கிட்டு இப்படி பேசுகிறாங்கன்னா இது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல, இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. நம்ம வந்து ஒரு உதவி செய்கிறவருக்கு உதவி செய்யாட்டாலும் பரவாயில்ல, அவங்கள மன உளைச்சலில் ஈடுபடுத்த வேண்டாங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. குறிப்பாக நான் வந்து என்னுடைய பள்ளி பிள்ளைகளுக்கு கொஞ்சம் செய்வேன், ஆனால் அதை வந்து ஃபேஸ்புக்கில் எடுத்து போடுவேன். இதை வந்து பார்த்துட்டு நிறைய பேர் என்னை திட்டின ஆட்கள் உண்டு. என் காசில் என்னோட பிள்ளைகளுக்கு செய்கிறேன், யார்கிட்டையும் வாங்குறதில்ல. ஆனால் அதை வந்து ஒரு வன்மமாகவே நினைக்காங்க. ஒரு டீச்சர்ஸ் மீட்டிங்கில் கூட ஒரு பர்டிகுலர் நான் கொடுக்கல, உடனே ஒரு ஆசிரியர் அங்கேருந்து சொல்கிறாரு, அவருக்கு இப்போ ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போடுறதுக்கு தானே டைம் இருக்கும், இதை எப்படி செய்வார் அப்படிங்கிறாங்க. பள்ளி நேரத்தில் நான் எதுவுமே செய்கிறதில்ல, பள்ளி முடிச்சுட்டு வந்து தான் பதிவுகள் எதுவுமே போடுவேன். அதே மாதிரி பள்ளியை பார்வையிட வந்து ஒரு அதிகாரி வந்தாங்க. வந்துட்டு அவருக்கு யாரோ நம்மளை பற்றி தப்பாகவே சொல்லியிருக்காங்க. பள்ளிக்கூட கட்டமைப்பு அவருக்கு பிடிச்சி போச்சு, ஆனாலும் அதை பாராட்டுறதுக்கு மனசு இல்லை. என்ன சொல்கிறாருன்னா, ஸ்பான்சர் நிறையா வருது போல் தெரியுது அப்படின்னாங்க. எனக்கு கோபமாக வந்துச்சு, இருந்தாலும் அடக்கிக்கிட்டேன். என்னை நம்பி ஒருத்தர் பணம் தராங்கன்னா என்னுடைய ஆக்டிவிட்டீஸை பார்த்து இவன் சரியாக செய்வான்னா தான் என்னைக்கு பணம் தருவாங்க. சும்மா போகிற எல்லாத்தையுமே கொடுத்துட மாட்டாங்க. எனக்கு அறிமுகமே இல்லாத ஒரு அம்மா வந்து 42,000 ரூபா தந்துட்டு போனாங்க. அதை ஃபுல்லாக பள்ளிக்கூடத்தை கட்டமைப்பே அப்படி மாற்றினேன். இப்படி தர்றவங்க இருக்கிறாங்க, பேசுகிறவங்க இருக்காங்க. ஆனால் நம்ம மனசாட்சிக்கு தெரிஞ்சு நம்ம செஞ்சால் போதும். நம்ம போடுற அதை எடுத்து போடுறது போடாதது அவரவர் இஷ்டம். நிறையா பேர் இப்போ நான் கொஞ்ச நாளாக அது மாதிரியான பதிவுகள் போடுறதில்ல. ஏன் சார் போடலைன்னு கேட்குறாங்க. ஆனால் போட்டால் ஒரு குரூப் வந்து இதே குறையாகவும் சொல்லி பேசுகிறாங்க. அப்போது மனுஷன் மனம் எப்படியும் போகும். ஆனால் உண்மையிலேயே ஒருத்தன் உதவி செய்கிறான்னா அவனை நீங்கள் பாராட்டலான்னு பரவாயில்ல, திட்டாமல் இருங்க, அவனுக்கு மன உளைச்சல் கொடுக்காமல் இருங்க. அவன்கிட்ட தப்பு இருந்தால் காலம் பதில் சொல்லும். கண்டிப்பாக தப்பு செய்கிற யாரும் ரொம்ப காலம் ஓட்டிட முடியாது. ஏதாவது நிச்சயமாக மாட்டி உள்ளே போவாங்க. அப்படி நம்ம நிறையா பேரை பார்த்துருக்கோம். அந்த நிலம் பாலாவுக்கு வராதுன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் இந்த ஃபேஸ்புக் போராளிகள் அவருக்கு எதிர்ப்பான கருத்தை பதிய வேண்டான்னு தாழ்மையாக கேட்டுக்கிறேன். இது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து வேறாக இருக்கலாம். நன்றி.